செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். சரி, இதுல இன்னும் கொஞ்சம் நீட்டித்து இந்த கேள்வி போலாம்னா, ஊழலுக்கு எதிராக மக்கள் தீர்ப்பளிக்க போகிறார்கள், ஊழலை இளைஞர்கள் வெறுக்கிறார்கள் என்றாலும் கூட ஊழலுக்கு எதிர்ப்பான சக்தி அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா? இந்த இரண்டும் நிராகரிக்கப்படும், மூன்றாவதாக ஒன்றை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இருக்கு? இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஊழலை எதிர்த்து தான், ஊழலுக்கு எதிர்ப்பாக தான் அன்னைக்கு அங்கீகாரம் டெல்லியில கிடைச்சிச்சு. அதுதான் இந்தியா முழுவதும் அந்த இளைஞர்கள் மத்தியில் நீங்க புது வாக்காளர்கள் நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னாக்கா பழைய பேர், அதாவது வயதானவர்கள் வந்து அவங்க என்ன கட்சி ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த கட்சி விட்டு மாறாங்க. இன்னைக்கு புது இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் எல்லாம் மூன்றாவது அணி, மாற்று அணி ஒன்று உருவாயிருக்கு. மாற்று அணி எல்லாமே இந்த குட்டையில ஊழல் குட்டையில இருந்தவங்க தான் மாற்று அணின்னு சொல்லவங்க. மாற்று அணி சொல்லக்கூடியவங்க இந்த குட்டையில ஊர்னவங்க தான் வெளியில வந்து அங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இதுல இருந்து வெளியில வந்து அமைச்சாங்க. வந்தவர்கள் துடைப்பத்தோடு கூட்டு சேர்ந்த ஆம் ஆத்மி ஊழலை பற்றி பேசுவது இல்ல. நீங்க சொல்லி முடிங்க. இன்னைக்கு வந்து ஐயா சொல்றாங்க குப்பையில இருந்து சொல்றீங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா எடியூரப்பா ஒரு பானை பதில் இருக்கு. ஒரு எடியூரப்பாவை அந்த பால் ஃபுல்லா முடிஞ்சிடும். உங்க ஆட்சியில சவப்பட்டி ஊழல், நீங்க வந்து ராணுவத்தை அப்படி பேசுற இன்னைக்கு மோடி வந்து பிரதமர் மோடி வந்து நாங்க வந்து தேசப்பட்டு மிக்கப்பட்டிருக்கோம் சொல்றீங்க. அதுல வந்து வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது சவப்பட்டி ஊழல் அதுல அவ்வளவு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு. ரெட்டி சகோதரர்களை இன்னைக்கு நீங்க சேர்த்துருக்கீங்க. ஊழல் அவ்வளவு பேசுறீங்க. நாங்க வந்து ஆன்மா அழிந்துவிடும், ஆன்மா அழிவிடும் எங்க இன்னைக்கு ஊழல்வாதிகளை எல்லாம் உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஊழலை எடுத்து பேசுறது உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? அதாவது இந்த யோக்கியதை என்கின்ற வார்த்தை சபை மரபுக்கு மீறியது என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்லுவதை வந்து மற்றவர்களுக்கு அதுக்கு மேல பேசல. ஹவாலா ஊழலானது அத்வானி மீது தொடுக்கப்பட்டது. வெளியே வந்து அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உள்ளே வந்தார். 1999 ஒரே ஓட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமானது கவுக்கப்பட்டது. நினைத்திருந்தால் குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்றிருக்க முடியும். 2008 நியூக்ளியர் டீலுக்காக அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்று இடதுசாரிகள் வாபஸ் வாங்கிய பிறகு அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்ற சூழ்நிலையிலே பணத்தை கொட்டி வந்து அமர் சிங்கின் மூலமாக பணத்தை பார்லிமெண்டிலே கொட்டி ஆட்சியை காப்பாற்ற முயற்சித்தார்கள். ஒரு ஐடியாலஜிக்கு பின்னாலே ஒரு ஜீவன் இருக்கிறது. ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டிய கோர் பிரின்சிபலுக்கு நடுவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைய கருத்துக்கு, மைய லட்சியத்துக்கு பின்னாலே ஊழலுக்கு எதிரான எண்ணம் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து போகிறார்கள். இவர்கள் காட்டுகின்ற ஒரு விஷயத்தை வைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயத்தை போலித்தனமாக என்று பேசுவது சரியான விஷயமாக இருக்காது. ஆகவே இப்படி ஊழலுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற நண்பர் சொன்னார், நானோ காருக்காக அங்கே கொடுத்த 30,000 கோடி ரூபாய் ஏதோ ஒரு எண்ணிக்கை சொன்னார். சப்சிடியாக கொடுக்கப்பட்டது. ஒரு தொழிலை வளர்க்க வேண்டும் என்பதாக கொடுக்கப்பட்டது. ஒரு மாநில புறக்கணித்த ஒரு தொழிலை கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு பின்னாலே அதையும் உங்களை நான் இன்டர்ஃபியர் பண்ணல. நான் பேசுகிற போது உங்களுக்கு முழு மரியாதை நான் பேசுறேன். அப்புறம் நீங்க முழுசா நல்லா பேசுங்க. நீங்க முழுசா சொன்னா ஊழல். நான் இதோட நிறுத்திக்கிறேன். அவர் பேசட்டும். சமரசையா பேசிடுவார். அப்புறம் நீங்க சொல்லி முடிச்சிருங்க. அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க. ஆக ஒரு சப்சிடி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஊழல் என்று சொல்லுகிறார். ஆக நரேந்திர மோடி மற்ற விஷயங்களை பாருங்கள். 12% விவசாய குரோத், பொருளாதார வளர்ச்சி, பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ், வளர்ச்சி என்பதுதான் இன்றைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். எனவேதான் ஊழலை மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மக்கள் போராடுகிறார்கள். எனவே அதற்கு வேறு வேறு பரிணாமங்கள் கொடுத்து, அதாவது லஞ்சத்திற்கு கௌரவமான பெயர் கொடுத்து, கமிஷன் அப்படிங்கிற ஒரு கௌரவமான பெயர் கொடுத்து அதை வளர்க்கின்ற முயற்சிகளாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊழலை சரியான முறையில் அணுகி அதை பார்த்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம், அது கூடாது, அதை எதிர்த்து போராடி அதை விளக்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் எல்லோருக்கும் வர வேண்டும். அதற்கு இல்லாமல் தான் செய்தது சரி என்று சொல்லுகின்ற வாதத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இவங்க 2 பேர் சொன்னதுலேயே நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, அவர் நண்பர் வந்து சொன்னப்போ வந்து ஊழல் எதிர்ப்பின் காரணமாகத்தான் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை மட்டும் உண்மைன்னு நான் ஏற்றுக்கல. அப்படின்னா அதோட அரவிந்த் கெஜ்ரிவால் நிறுத்தியிருக்கணும்.
ஆனால் டெல்லியில் போய் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோக்கல் இஷ்யூக்காக ஃபைட் பண்ணுறாரு. எலக்ட்ரிசிட்டி இஷ்யூலேருந்து தண்ணீர் பிரச்சனையிலிருந்து மக்களுடைய அடிப்படை ஆதார பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்களுடைய ஆட்டோக்காரங்களுடைய பிரச்சனையிலிருந்து அத்தனை பிரச்சனைகளை அவர் கையில் எடுக்கிறாரு. அதுக்காக ரோட்ல போய் நின்று போராட்டம் நடத்துறாரு. அவர் வெறுமனே ராபர்ட் வதரோட ஊழலை பற்றி நான் பேசுறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு எந்த ஆதரவும் கிடைத்திருக்காது. ஏனென்றால் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய நாட்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணப்படுதுன்னா, இப்போ ஊடகங்கள்ல ஒரு விஷயம் ஒரு பெரிய அளவுக்கு பூதாகரப்படுத்தப்படுது அல்லது எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்ல பண்றாங்க. ஆனா அது நீதிமன்றத்தினுடைய வாயிலின் கதவை போய் தட்டியவுடன் அது உண்மையிலேயே மக்களுடைய கவனத்திலிருந்து மறைந்து விடுகிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைனர் டீடைல்ஸ்குள்ளார யாருமே போக விரும்பல வந்துட்டு. அப்ப ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் வைத்த தகவலுக்கும் நீதிமன்றத்தில் அந்த விசாரணை இல்ல, இந்த நீதிமன்றத்தில் பேசுறது அப்படியே மைன்யூட்டா போயிடுது. அது ஊடகங்களுடைய வெளிச்சத்துக்கு வர்றதில்லை, மக்கள் கவனத்துக்கு வர்றதில்லைன்றீங்க. நீதிமன்றத்தில் இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு வழக்குல, தீர்ப்பு வராத ஒரு வழக்குல அரசு தரப்பு வக்கீல் சொல்ற ஒரு வாதத்தை ஒரு வேத வாக்கா எடுத்துக்கொண்டு அதை திமுக மேடைகள்ல பிரச்சாரம் பண்றாங்களே, அங்கே தோட்டம் இங்கே தோட்டம், அது ஒரு முரண்பாடா இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, 2G விவகாரமும் விசாரணை நிலவில் இருக்கும் போதே அவர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள், பணத்தை நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்று தேசிய அளவில் இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி அந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பேசத்தானே செய்வார்கள். நீங்கள் அதை ஏதாவது ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு எடியூரப்பாவை வைத்துக்கொண்டு நீங்கள் இதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது என்று நண்பர் சொல்கிறார். பங்காரு லட்சுமணன் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை, அவரையும் ஒரு என்று விட்டு விடலாம். இன்றைக்கு இல்ல சொல்றேன், அதுக்கு தான் வரேன். இன்றைக்கு மோடியினுடைய அரசாங்கத்தின் மீது 17 ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதி ஷா தலைமையில் அதை விசாரிப்பதற்காக ஒரு நபர் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் பாருங்க. அதாவது இவங்க டாடா நானோ நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது, அது ஒரு லோன் 30,000 கோடி ரூபாய் இவங்க 0.1% இன்ட்ரெஸ்ட்ல பணம் கொடுத்துருக்காங்க. உலக வங்கி கூட இந்த ரேட்ல யாருக்கும் கடன் கொடுக்காது. ஏன்னா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அடிப்படையில் இந்த இதை கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாருங்க, அதாவது அந்த அதானி குழுமத்துக்கு இவங்க அந்த முத்ரா ஃபோர்ட் அண்ட் முத்ரா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைக்கிறதுக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டை அவங்க வெறுமனே ₹1 கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு இங்கே இதனால வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, ஏர்ஃபோர்ஸ்க்கு அவங்க லேண்டு கேட்குறாங்க. சொல்லி முடிச்சிடுறேன். ஏர்ஃபோர்ஸுக்கு லேண்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் தான் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதே லேண்டை ரஹேஜா கம்பெனிக்கு அவங்க வெறுமனே 470 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாருங்க, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட லேண்ட தொடர்ந்து படிக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து அனுமதி கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு தரப்பு பிரச்சாரத்துக்கு இத பாருங்க, எனக்கு நேரம் கொடுக்க முடியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல இருக்க குற்றச்சாட்டை முதல் முறையா எங்கயா சொன்னா கூட இது என்ன ஒரு தரப்பு பிரச்சாரங்கறாங்க. இவர்கள் நெட்ல படிச்சிக்கிறீங்க, நெட்ல தெரியாதா, நெட்ல வரது உலகம் தெரியாதா, இதன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை, இதன் மீது ஏன் வேற ஆதாரமாக வெளியே வரவில்லை. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சு விடுங்க. அதாவது இது குஜராத் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு அமைக்கப்பட்டிருக்கு நீதிபதி ஷா தலைமையில. உங்களுக்கு தெரியலன்னா போய் தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு தெரியும், குஜராத் கவர்மெண்ட் அமைச்சிருக்கல, எங்களுடைய கவர்மெண்ட் தான் அமைச்சிருக்கு. அதுதானே நீங்க திருப்பி சொல்றீங்க. அப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல எல்லா விஷயங்களும் குறைவான அளவில் கொடுக்கப்படும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல ₹4 கொடுப்பாங்க. அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவதற்கான அர்த்தமே அதுதான். அதை எடுத்துட்டு அதுல ஊழல் வருது, அதுல குறைவாக கொடுக்கப்பட்டது என்பது தவறான மிஸ்லீடிங் பிரச்சாரம். ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்க. இல்ல சார், கிளாரிஃபிகேஷன் இருக்காது. இவர் சொல்றாரு குறைவான விலை கொடுக்கப்படுதுன்னு. 50 பைசாவுக்கு செல்போன் கால் பாத்தீங்கன்னா அப்ப ராசா பின்பற்றி அந்த கொள்கையினால தானே கொடுக்கப்பட்டுச்சு. அதையா ஊழல்ங்கறாங்க, அதையா நீங்க ஊழல்ங்கறீங்க. அப்ப நீங்க கொடுத்தீங்க கால் கொடுத்துட்டு ராசா ஊழல் 50 பைசா கால் கொடுத்துட்டு அரசாங்கத்தின் பணத்தை எடுத்து கொடுத்தா அது ஊழல். ஆமா, இப்ப அரசாங்கத்தோட லாண்டு தானே, அரசாங்கம் அனுமதிக்கிறது. நீங்க அரசாங்கத்தோட லாண்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மனுஷபுத்திரன் சேகர் மனுஷபுத்திரன் இது இருவருக்கான ஆண்டவனே தேர்தலில் நின்றாலும் கூட அவன் மீது 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய காலம் இப்பொழுதுள்ள காலம். ஒன்று, கெஜ்ரிவாலை பற்றி பேசினார்கள். அவர் டெல்லியிலே சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று உட்கார்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக வரை அவரை பற்றிய கணக்கு வேறு. அவர் முதல்வராக அமர்ந்து யாரை எதிர்த்து ஒரு வேட்பாளராக நின்றாரோ வெற்றி பெற்றாரோ அவர்களோட சேர்ந்து ஆட்சியில் அமர்ந்து 40 நாளில் போன பிறகு
60% மக்கள் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து தவறு என்று உணர்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புள்ளி விவரம் இன்னும் போக என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது இங்கே வருவோம். இவர் பேசும்பொழுது பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்வது ஏதோ வைத்தறிச்சல் பொறாமை அல்ல. நண்பர் மனுஷபுத்திரன் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார். பல்கேரியா நாட்டிலே கப்பல் வாங்கி 4.5 கோடி ஊழல் என்று கருணாநிதி சொன்னாரா இல்லையா? அதை நாங்கள் இல்லை என்று பேசினோமா இல்லையா? அதை எப்பொழுதாவது எங்கே நிரூபித்து காட்டினாரா? தப்பி தவறே அந்த ஆட்சியில் நாங்கள் தோற்றிருந்தால் அது வழக்கு மன்றத்தில் இன்னும் கூட நடந்து கொண்டிருக்கும். வெற்றி பெற்ற காரணத்தினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அவர் மறுக்கிறாரா? இதை நான் அறிய விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, ஊழல் சொல்வது யார் மீது எதை சொல்கிறோம் என்று ஒண்ணும் இல்லைங்க. எலெக்ஷன் நடக்குது, எம்ஜிஆர் செத்து விட்டார், எதை வைத்து சொன்னார்? ஒரு தேர்தலுக்கு ஒரு பூகம்பத்தை கிளப்புவது, ஒரு பொய்யை சொல்வது, அதன் மூலமா இப்பொழுது கூட சொல்கிறேன், 2014 தேர்தலிலே கூட யாரையாவது ஒருவர் ஏதோ ஒருவருக்காக பலி கொடுத்து கூட அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார். அந்த அளவிற்கு ஏற்கனவே முன்னுதாரணமாக கூட அவதூறுகளை சொல்வதை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நாகரிகமான முறையில பல்வேறு அறிவுபூர்வமான கருத்துக்களை மக்கள் மத்தியில சொல்லி, புதிய தகவல்களை அவர்களிடத்திலே புதிய வாதங்களை சொல்லி, மக்களுக்கு தெரியாத விஷயங்களை, மக்கள் அறிந்திராத விஷயங்களை அதன் மீது அறிவுபூர்வமாக விவாதிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமர்வு. மாற்று கருத்துள்ளவர்கள், மாற்று சிந்தனை உள்ளவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு அமர்வு. இதுல ஆவேசப்பட வேண்டாம். நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். இல்ல செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.